எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள அதாவது பிசினஸுக்கு நல்லது இல்ல. நம்ம சண்டை போட்டால் மஸ்ரி சில பேர் லைஃப் இந்த குப்பூஸ்லயே முடிஞ்சிடும். இந்த நான் காமிச்சிருப்பேன் நிறைய வீடியோ, குப்பூஸ் பொரட்டா சம்திங் மாதிரி, அதாவது கடல் தண்ணியை சுத்தி எரிச்சு வரும், தண்ணி பக்காவா இருக்கும். என்னன்னா நிறைய பேருக்கு இங்கேயே முடி கொட்டிடும். நான் ஒரு ஆளு இதுல நான் ஒத்துக்குவேன். அதாவது ரெண்டாவது டாக்ல சடனா ரைட் திரும்ப. வெல்கம் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, ரொம்ப நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் தியாத்துல. நம்ம இதுவரை நமக்கு தெரிஞ்சதுல இந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எப்போவுமே ரெகுலர் செக்கப் தான் அது, அதனால் ஒன்றும் பயப்படுறமா இல்லை. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னங்க போயிட்டார் அவரு, அதாவது பைக்கில் போலீஸ்ன்ட்டாங்க. அதான் அந்த இடம், அந்த ரோடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக. இப்போ கிளம்பிட்டாங்க. உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கலான்னு பார்த்தேன், போயிட்டாங்க. நேற்று 2 பிரச்சனை, சரியான சண்டை. நேற்று நைட்டு ஃபுல்லாக சரியான சண்டை. அது அப்படியே உங்களுக்கு வீடியோவில் போயில என்னன்னு சொல்கிறேன். ஆனால் இப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்கள அதாவது பிஸ்னஸுக்கு நல்லது இல்லை, அழிஞ்சிருவாங்க கூடிய விரைவில். அவங்களாம் பிஸ்னஸ் உருப்படாது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் உருப்படாது. அது என்னன்னு உங்கள்கிட்ட நான் போகையில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கைஸ், இப்போ நம்ம ஃபோன் வந்தனால நம்ம கிளம்பியாச்சு இந்த இடத்த விட்டு, ஹாஸ்பிட்டல் விட்டு. நம்ம இப்போ கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறோம், ரூமுக்கு. அதாவது இப்போ நேற்று என்ன பிரச்சனைனா, நேற்று சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேங்க. போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு அதாவது வீடியோ என் பண்ணிட்டு திருப்பி சூப்பர் மார்க்கெட் போனேன். டெய்லியும் வர நைட்டு ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட்லேயே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்ன ஆச்சுன்னு தெரில, நிலவரம். இந்த ஸ்லோப்பிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன கார் ஏறி வரையில தட்டுதுங்க கரெக்டாக அந்த கட்டைக்கிட்ட. அந்த மேலே ஏற நம்மள ஹீல்ஸ் மாதிரி இருக்கு வச்சிருக்காங்களா ஸ்லோப்பிங்கு, அதில் மேலே ஏறையில சின்ன கார்லாம் தட்டுது, நம்ம கார் தட்டாது. நேற்று என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம சூப்பர் மார்க்கெட் போய் ஜாமான் வாங்கிட்டு பர்ஃப்யூம் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பர்ஃப்யூம் இருந்துச்சு. அதாவது சாம்பிள். என்னைக்குமே பர்ஃப்யூம் ஏதாவது கடைக்காரங்க ஸ்டாக் எடுத்தாங்கன்னா சில இது ப்ரொவைட் பண்ணுவாங்க சாம்பிள். அது என்ன சொல்றது, ட்ரஸ்ட் ட்ரைவ் மாதிரி சாம்பிள் கொடுப்பாங்க. அது எடுக்க போயில அந்த கடைக்காரன் என்ன பண்ணானா, டக்குன்னு உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. உள்ளனா அவன் பின்னாடி தூக்கி வச்சுட்டான், கேஷ் கவுண்டருக்கு பின்னாடி வச்சுட்டான். என்ன பண்ற, எதுக்கு வைக்கிற, குர்ரா அப்படின்னு. இல்ல நீ டெய்லியும் அடிச்சுக்கிட்டு இருக்க, டெய்லியும் அடிச்சு நீ எப்ப பார்த்தா நான் எப்ப அடிச்சேன் குர்ரான்னு அவன்கிட்ட சண்டை ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 1/2 மணி நேரம் சண்டை வெறித்தனமா நடந்துச்சுங்க. ஆர்கியூமெண்ட் பண்ண சவுதி இருந்தான். யாருன்னா நமக்கு என்ன, அதாவது எனக்கு பக்கத்துல அவங்க எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. யாருன்னா நமக்கு என்ன, நம்ம தப்பு பண்ணல. ஒரு ஜாமா ஒண்ணு இருக்குன்னா அதை நம்ம பார்த்துதான் வாங்க போறோம். ஓகே, நான் வாங்குற ஐடியால தான் நேற்று இருந்தேன். சரியான சண்டை. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் தப்புடா, என்னடா கிறுக்கனடா நீ, ஏன்டா இப்பெல்லாம் பண்ற குர்ரா. நான் எவ்வளவு ஆர்கியூமெண்ட் தரவே இல்லை. இல்ல 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 நீ வாங்க மாட்டேன்னு. வீடியோ ஏன் கட்ட இருந்துச்சுன்னா போன் வந்துருச்சு, அதான் போன் பேசினேன். குர்ரா ரொம்ப நேரமா ஆர்கியூமெண்ட். அதுக்கப்புறம் ஒரு சவுதின்னு நினைக்கிறேன் அவரு. இப்ப நம்ம சண்டை போட்டால் மஸ்ரி, ஓகேவா, சவுதி ஆளு அவர் வாங்கி கொடுக்குற இந்த எடுத்துக்கோ. இல்ல வேணாம், எதுக்கு சண்டை போடுற, சண்டை போடாத, அவரும் தெரியுது ஏன் தப்பு, ஏன் இப்பெல்லாம் பண்ணாத, கூட பார்க்கட்டும் அப்படின்றாரு சவுதி ஆளு. அவர்கிட்ட சொல்றாரு. எனக்கு சும்மா சூடாயிருச்சு. குர்ரானு போன் அப்படி வச்சுட்டேன். இடையில வேற நம்ம மேடம் வேற அடிச்சாங்க. யார் அடிச்சா என்ன, எப்படி நம்மள அப்படி நினைக்கலாம், இலக்காரமா நினைக்கிறாங்க நம்மள. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, யாரையுமே என்னைக்குமே குறைச்சி எடை போடக்கூடாது. ஒண்ணு ஒரு வெளிநாட்டுக்கு நம்மளும் வேலை தான் பாக்குறோம், அவனும் வேலை தான் பாக்குறான். எதுக்கு இது மாதிரி பண்ணணும்? எனக்கு உண்மையிலே உடனே ரொம்ப எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. என்ன நினைச்சுக்கணும் குர்ரா. அதுக்கப்புறம் சொல்லி அதை பார்த்து அடிச்சு பார்த்ததுல சூப்பரா இருந்துச்சு. ஊதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ஃபிளேவர்ல சூப்பரா இருந்துச்சு. அடிச்சு அதுக்கப்புறம் நம்ம 20 ரியால் சம்திங் வந்துச்சு. வாங்கி ரூம் போயிட்டோமா, போயிட்டு திருப்பி 1 ரூபாய் காலால அடுத்த வேற சூப்பர் மார்க்கெட் போறோம். போயிட்டு அங்கேயே ஒரு சண்டை. நம்ம மைண்ட் அங்க போகுது. நேற்று ஃபுல்லாவே நைட் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கிறதெல்லாம் நைட் ஆயிட்டா மண்டை சூடாயிரும் போல. தூக்கம் அவங்களுக்கு காலையில தான் தூக்கம், நைட்டு தூக்கம் கிடையாதா, அதனால ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருவாங்க போல ஆள்லாம். அவர் அதுக்கு மேல கரெக்டா 12 மணிக்கு மேல 24x7 அந்த கடை சூப்பர் மார்க்கெட்டு. கரெக்டா 12 மணிக்கு அவங்களோட ஷிஃப்ட் மாத்துறாங்க போல. ஷிஃப்ட் மாத்துறதுனால கரெக்டா 12 மணிக்கு ரிட்டர்ன் ஒன்று ஜாமா ஏற்கனவே ஒன்று வாங்கினேன் இந்த சூப்பர் மார்க்கெட். இது வேற, இது பிரச்சனை நடந்தது, பெரிய பிரச்சனை நடந்தது. பருப்பி நடந்தா நம்ம அதாவது ரூமுக்கு பக்கத்துல உள்ள பக்காலா, இது நம்ம ரூமை தாண்டி இன்னொரு பக்கால கொஞ்சம் தூரம் கார்ல போனேன். ஓகேவா, ஒரு ஜாமா ஒன்று முன்னாடியே வாங்கிட்டு வந்தேன். அதாவது சொன்னேன் நேற்று ஃபுல்லா நைட்டு எல்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ரூமுக்கும், சூப்பர் மார்க்கெட் ரூமுக்கும் நேற்று ஃபுல்லா அலைஞ்சுக்கிட்டே இருந்தோம். ரிட்டர்ன் அந்த பொருள் கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண போனேன். ரிட்டர்ன் பண்ண போயில எல்லா வேலையும் முடிஞ்சு திருப்பி ஜாமா சொன்னாங்க. அதை வாங்கிட்டு டே இருறா, அவனு மசீர் தான், ஓகேவா, அவனு மசீர் தான்.
இருற அந்த ஜாமானை வாங்கிக்கிறேன், பில்லு போட்டோ எடுத்துக்கிறேன்டா இருறான்னு. முடிஞ்சு போ. என்னடா இருறா போட்டோ எடுத்துக்கிறேன், நான் எப்படா கணக்கு மாசம் நம்ம கணக்கு கொடுப்பாங்க, நான் எப்படா கணக்கு கொடுக்குறது? இப்ப அந்த ரிட்டர்ன் பண்ண போயில பில்லு சூப்பர் மார்க்கெட்ல தரவே மாட்டாங்க, அதிகபட்சம் தர மாட்டாங்க. ஏன்னா அந்த மைனஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கனால பில்லு தர மாட்டாங்க. என்னையும் போட்டோ எடுத்து போட்டோ 1 நிமிஷம் 1 செகண்ட் தாங்க போட்டோ எடுத்துட்டு இல்ல முடிஞ்சு அடுத்த அந்த கவுண்டர் பக்கத்துல உள்ள கவுண்டர் போ. 2 கவுண்டர் மொத்தம் கேஷ் கவுண்டர் இருக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்ல. ஓகேவா, 2 கவுண்டர் இருக்கு. என்னடா ஏன்டா இருடா அப்படின்னா, போ நீ அங்கே போ அப்படின்டா. என்னடா கிருத்தியமாய் பண்றியா? அவன்கிட்ட சண்டை போட்டா இங்க இந்த ஜாமெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருக்காரு, அவர் ஏன் சண்டை போடுறவா இந்த இதுக்கும்? அவன் சொல்லிட்டான், அவன் எனக்கு தெரியாது, நீ காசு கொடுக்கணும், காசு கொடுக்குற மாதிரி உனக்கு வருது ரிட்டர்னு, நீ அந்த அங்கேயான கேஷ் கவுண்டர்ல வாங்கின அங்கேயே போ அப்படிங்கிறான். திருப்பி இவங்கிட்ட வந்து நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆள் இப்ப மாத்துறாங்க, கொஞ்சம் பொறுமையாரி உனக்கு மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அங்கேயே நம்ம வெயிட் பண்ணி, அதுக்குள்ள நம்ம ஓனர் போன் அடிச்சுட்டாங்க, எங்க இருக்க இருங்க, இது மாதிரி ஆள் மாத்துறாங்க. மணி எத்தனை மணி? நைட்டு 12. ஷிஃப்ட் மாத்துறாங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் ஷிஃப்ட் கிடையாது, எப்பவுமே 24/7. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? போன் அடிச்சாலும் டக்குன்னு போய் எல்லா வேலையும் பாத்துடணும். அது மாதிரிதான் அப்படியே மனசுக்குள்ள நினைச்சு சொல்லலாம் அவங்கள்ட்ட. இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனா என்னைக்குமே இதெல்லாம் அழிவுக்கு உள்ள அறிகுறி தான். ஒருத்தவன் ஒரு கடைக்கு வரானா பல விஷயங்களை பார்த்து அதை அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஜாமான என்னைக்குமே யாரா இருந்தாலும் வாங்குவேன். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அதான உண்மை. இதெல்லாம் அழிவுக்கான ஒரு அறிகுறி. தயவு செஞ்சு இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க, அடுத்தவங்க மனசை புண்படுத்தாதீங்க. ஓகேவா, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆக மேல டாப்புக்கு போயிட்டோம். டாப்புக்கு போனால பார்க்கிங் கிடைச்சிச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க. இப்போ அந்த ஷிஃப்ட் மாறுற டைம் இது, நைட் டியூட்டி எல்லாம் போறவங்க இன்னும் ஆளை காணோம். இன்னும் ஒரு ஃப்ளோர் இருக்கு, அப்படியே காருங்க இன்னும் நிப்பாட்டும். நான் ஒன்றும் வெளியே அவங்க என்ட்ரி ஆகல, கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் வெளியில போய் ரோட்ல அந்த ரோடு இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல் ரோடு, அங்கே போயிட்டோம்னா அதுக்கு ஒரு ஃபைன், கராமான்னு சொல்லுவாங்க அரபில, இங்கிலீஷ்ல வந்து ஃபைன். ஓகேவா, அதை போட்டுருவாங்க. அதனால நம்ம இங்கிட்டே கொஞ்சம் நிற்போம். இந்த மாதிரிலாம் பார்க்கிங் பண்றதுக்கு இந்த சொல்லி வாய்முள்ள அவர் நிற்கிறார் பாருங்க, ஃபைன் போடுற ஒரு வருதான். இதுக்குள்ள ஒரு இதெல்லாம் இன்சார்ஜ். ஏதாவது காரை தப்பா கிராஸ் பார்க்கிங்கு எது போட்டாலும் ஃபைன் போடுவாங்க. கிட்டத்தட்ட 50 ரியால்லேருந்து அதுக்கு மேலேயும் வருங்க. இப்போ இந்த பார்க்கிங் உங்களுக்கு தெரியுதானு தெரியல, இந்த கார் இருக்குல்ல, ஹுண்டாய் காரு, இதில் ஒரு பார்க்கிங் இருக்கு. இப்போ இந்த ஒரு ட்ராக்னா கரெக்டாக அந்த ஒரு கார் ஒரு ட்ராக் வச்சிருப்பாங்க. அதில் நம்ம கிராஸ் பார்க்கிங்கோ இல்லை தப்பாக போட்டோம்னா அதுக்கு இவங்க வந்து ஃபைனை போட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. லாக் பண்ணிட்டு அதாவது ஃபைனை கட்டினா தான் உங்களை அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஊரில் அந்த டயரில் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, கொக்கி மாதிரி, அது மாதிரி போடுவாங்க. அப்படியே நம்ம என்னன்னு பார்ப்போம். கைஸ், நம்ம வெற்றிகரமாக ரூமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு பின்னாடி தெரியுதுல ஒரு ஹோட்டலு, உங்களுக்கு இங்கே அந்த ஹோட்டலை காணோம், அந்த சைடு இருக்கு, பாகிஸ்தானி ஹோட்டலு. அதில் நம்ம 3 ரியாலுக்கு ரோஸு. இன்னைக்குள்ள ரேட்டுக்கு எவ்வளோ வரும்னா 66 ரூபா சம்திங் வரும். மழை பெய்யுற மாதிரி இருக்குங்க சவுதியில் சில இடத்துல மழை, ஆனால் ரியாத்தில் மழை இல்லை. காற்று நேற்று இன்னைக்கு நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. மழை தான் பெய்யல. நம்ம காரை வேற கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். மழை பெய்யட்டும், இயற்கையை நம்ம என்னைக்கு தடுக்க முடியாது. இந்த கல்ஃப் கண்ட்ரியில் பொதுவாகவே சில பேர் லைஃப் வந்து இந்த குப்பூஸ்லேயே முடிஞ்சிடும். இந்த நான் காமிச்சிருப்பேன் நிறைய வீடியோ, குப்பூசு பொரோட்டா சம்திங் மாதிரி, அது குப்பூசுன்னு சொல்லுவாங்க. குப்பூசு தம்மீஸ்லேயே அவங்க வாழ்க்கை நிறைய பேருக்கு அதே வச்சு அவங்க காலத்தை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதில் நான் ஒரு ஆளுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் அதை அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டேன். பிடிக்கும், தம்மீஸும் பிடிக்கும், குப்பூசும் பிடிக்கும். நம்ம ஊர் ஸ்டைலு அந்த கிரேவி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிரேவி நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக அடிபொலியாக இருக்கும். ஏன்னா மலையாளமாக இடையில பேசுகிற அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்ச மலையாளத்தை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவோம். மலையாளம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சேட்டன்மார்களே அப்படியே பேசிக்கிட்டு நம்ம ரூமுக்கே வந்துடணும். நடந்துக்கிட்டு வேலை வேற கன்ஸ்ட்ரக்ஷன், இது கவர்மெண்ட் வேலை ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா ரோட்டுக்கு கீழே நோண்டி பைப்பு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய பைப்பு. ஏன்னா இந்த ஏரியா இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய வீடியோவில் அதான் நான் சொல்லியிருப்பேன்னா, டெவலப் ஆகிட்டு இருக்கனால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்படுது போல் தண்ணியெல்லாம் கனெக்ஷன் கொண்டு போகிறதுக்கு நிறையா வீட்டுக்கு. அதனால இங்கே பொறுத்தவரை கவர்மெண்ட் தண்ணி தாங்க, அதாவது கடல் தண்ணியை சுத்திகரித்து வரும் தண்ணி பக்காவாக இருக்கும். இதில் ஒன்று என்னென்னா நிறைய பேருக்கு இங்கேயே முடி கொட்டிடும். நான் ஒரு ஆள் இதில் நான் ஒத்துக்குவேன், நான் இதில் ஒரு ஆள். ஓகேவா, இப்போ நம்ம டக்குன்னு குளிச்சுட்டு நம்ம நேற்று வரை சமைச்சதெல்லாம் ஒன்றும் க்ளீன் பண்ணாமே வச்சுருக்கேன். நம்ம இது ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த
ரூமை க்ளீன் பண்ணுற ஒர்க் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா திடீர்னு ஒர்க் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் நம்ம எதையுமே பார்க்க முடியாது. டக்கு நம்ம வேலையை ஃபஸ்ட்டு முடிப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பெரிய அல்ட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே. ஃப்ரெண்ட்ஸ் அலப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் சார்ஜ் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நானும் அஸ்லம் பண்ணணும் ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். என்ன நீ ஏன் கூட இருக்கே? என்ன உனக்கு டியூட்டி இல்லையா? அதுவும் இன்னைக்கு லீவு. ஏன் லீவு? இன்னைக்கு நம்ம முதலாளி போயிட்டா. சரி, அதனால நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. துபாய்க்கு. உனக்கு எவ்வளோ காசு கிடைச்சிது அதியா? காசு கீசு எனக்கு வேணும், எனக்கு ஜாலி வேணும், லீவ் வேணும். காசு நான் வேணும் அங்கே கொடுத்தேன். நம்ம பாப்போம், நம்ம அண்ணன் கூட தான் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு. என்ன மனுஷன்? இந்த சைக்கிள் ஒன்று கிடைச்சது போதும். ஷார்ட் வீடியோவில் வரும், முழுசா உங்கள்கிட்ட சொல்ல. ஷார்ட் வீடியோ பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பார்த்து பொறுமை. வெளிநாட்டுக்கு வந்துலாம் அடிபட்டா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. துன்பமோ நஷ்டமோ எல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அண்ணன் வேற இன்னொரு வருத்தத்தில் இருக்காங்க. ஜாமா ஊர்லேருந்து கொடுத்து விட்டு ஒரு ஆள், அதாவது திங்ஸு ஹேண்ட் லக்கேஜில் போட்டாங்க. கையில் கொண்டு வருவாங்களா பை, இந்த 7 கிலோ 7 கேஜி கொடுப்பாங்களே, அந்த ஜாமா கொண்டு வரல, ஏர்போர்ட்டில் எடுத்துக்கிட்டாங்க. பாம்பேலாம் விட்டுட்டாங்கண்ணே. பாம்பே இல்லை, கர்நாடகா. சரி, கர்நாடகாவில் விட்டுட்டாங்களா? விட மாட்டேன், அங்கே லக்கேஜில் விட வந்து போல் இருக்குது பார். இந்த அடுத்து பால் எடுக்க போகிறாங்க அவர். சரி, நம்ம அப்படியே வீடியோவை பார்ப்போம். ஏன்னா நம்ம ஓனர் இருக்கனால இன்னைக்கு நம்ம எங்கேயும் போகல. ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே நம்ம இருக்கோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறோங்க எல்லாம். அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வேறு என்னென்னு பார்ப்போம். கேரளா அடிபொலி. 14 கோடியெல்லாம் பெரிய விஷயம், இன்னி வரையும் நான் மறக்கலை. அது மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கோம். வந்து விட்டுட்டு நம்மளை திருப்பி போக சொல்லிட்டாங்க. போக சொன்னாலும் நம்ம ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். திருப்பி நம்ம வரணும், இன்னொரு கூட்டிக்கிட்டு திருப்பி வர சொல்லியிருக்காங்க. நான் சொன்னா நீ வா அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தரிக்கணஸ். நம்ம ஏரியாவில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். இப்போ என்னன்னா அந்த இது இருக்குல்ல, அபதாரம் தொகை சரியாக வரமாட்டேங்குது, ஃபைன். நான் சில பேர் தெரிஞ்சிடும் சொன்னோம்னா நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அது இப்போ இன்னைக்கு தாங்க ஓனர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ இத்தனை நாள் நீ சொல்லலான்னு கேட்டால் சொல்லவே இல்லை இத்தனை நாளாக. ஏன்னா அந்த ஃபாஸ்டிங் வச்சுருக்கனால அப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க. நம்ம சொல்கிறது கொஞ்சம் மைண்டு ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, ஓகேவா? அதனால் இன்றைக்கி தான் ஓனர் நம்மள்ட்ட பேசினோன்னே அவங்க கேட்டாங்க, இது மாதிரி எப்போ முடிஞ்சு என்ன ஏது அப்படின்னு கேட்டாங்க. நான் இது மாதிரி சொன்னேன், எனக்கும் வந்திருக்கு, அது ஃபைன் வந்திருக்கு அப்படின்னு. நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன், எனக்கு தானே வந்திருக்கு, நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அப்படின்னா. இல்லை எனக்கு தனியாக வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ரைட் எடுத்துக்கோ, ஃப்ரீ ரைட்டு. வேறு எவ்வளோ வேகமாக வரீங்க, கொஞ்சம் நீ விட்டுருங்க. சொன்னால உனக்கு ஏன் ஃபைன் வந்திருக்கு, அது நீ தான் இல்லை, இது மாதிரி முடிஞ்சனால தான் அவர் சொன்னார். ரொம்ப நீ பேசாத, உன்கிட்ட கார்டை கொடு, ஃபைனை போட்டுருவேன், நான் நீ பாட்டு போய்கிட்டே அப்படின்னு சொன்னேன். நம்ம ஓனர்கிட்ட சொன்னேன், ஓகே எனக்கு அந்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சுடு அப்படின்னு. ஏன்னா பையன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா, பையன் வந்து இன்ஃபார்ம் பண்ணல ஓனர்கிட்ட. இவங்களை பொறுத்தவரை தான் யார்கிட்ட சொல்கிறோமோ அது அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும், வெளியில் போகாது. எந்தெந்த விஷயம் போடுமோ அதெல்லாம் கரெக்டாக போயிடும். நீங்கள் வேற மைண்டில் நினச்சிடக்கூடாது. அதாவது அவங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அது மற்ற ஆள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. தேவையில்ல இதெல்லாம் இப்போ எனக்கு அதாவது எனக்கு தானே வந்திருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அசால்ட்டாக அவங்க பாட்டு பேசாமல் இருந்துருவாங்க. இது மாதிரி நம்ம நீங்கள் சொன்னாலும் பார்ப்போம், கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது அவங்க தான் பண்ணணும். ஆனால் நம்ம ஓனர் இன்னைக்கு பேசுனதை பார்த்து அவங்க பொறுப்பை ஏற்காத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரே வார்த்தையை நான் சொல்ல வரையில அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, என்னோட வண்டிக்கு தானே வந்திருக்கு, நான் தானே பொறுப்பு ஏற்றுக்கணும், நீ ஏன் பயப்படுற? இல்லை எனக்கு தனியாக வந்திருக்கு, என்னோட கார்டை வாங்கி எனக்கு போட்டிருக்காங்க, இங்கே காமி அப்படின்னாங்க. நம்ம காமிச்சு இப்போ அமுச்சுடும், கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அமுச்சுடும். ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன். இப்போ நம்ம விட்டுட்டு வந்தனால இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. கிறுக்கு பயமே வராங்க, கிறுக்கு பயம். இப்படிலாம் ஏறாதீங்க தயவு செஞ்சு. நீங்க புதுசா டிரைவரா வரீங்கன்னா இப்படிலாம் தயவு செஞ்சு ஏறக்கூடாது. அதாவது 2ஆம் டாக்ல சடனா வந்து ரைட்டு திரும்ப கூடாது. எனக்கு பின்னாடி கார் வருதுல, அவன் அப்பயே ஸ்லோ பண்ணிருக்கேன், எனக்கு பின்னாடியே ஸ்லோ பண்ணிக்கணும். பெரியவர் ரைட்டு திரும்ப போறேன், கூகுள் மேப் எதா இருந்தாலும் அவர் கரெக்டா திரும்பிடணும். தப்பா இருந்தா அடுத்த எக்ஸிட் எடுக்க வேண்டியதானே. இது மாதிரிதான் நிறைய இது நடக்கிறது. கிறுக்கு பயம் டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருப்பாங்க நமக்கு. உடனே நீங்க கொந்தளிக்க கூடாது. நான் இன்னைக்குமே என்னோட கவனம் வந்து ரோட்ல தான் இருக்கு, ஓகேவா? உங்கள்கிட்ட பேசுறேன்னா என்னோட வாய்ஸ் மட்டும்தான் தவிர என் சிந்தனை என்னோட போக்கஸ்ல நான் கரெக்டா தான் இருக்கேன். நான் பாட்டுக்கு ரோட்டை பத்தி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் பேராகிராஃப் மாதிரி தயவு செஞ்சு எழுதாதீங்க, ஓகேவா? இதே இந்த இடத்த பதிவு படிக்கும். இந்த நாட்டு ரூல்ஸ் படி, எல்லா நாட்டு ரூல்ஸ் படி கையில போன் இருக்க கூடாது. இது மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு பேசிட்டு போலாம்.
கவனம் செதறக்கூடாது, ஓகேவா? நம்ம கவனம் செதறாம நம்ம ரோட்டை பார்க்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு தான் கரெக்டாக அவரை பார்த்தேன்ல, ஆனால் ஒன்றும் இல்லை, பார்ப்போம், எல்லாம் சரியாகட்டும். சரியா ஆயிருன்னு நம்புறேன். நம்பிக்கையான வாழ்க்கை. உங்கள்கிட்ட சொன்னோடனே நமக்கு கரெக்டாக கொஞ்ச நேரம் தான் ரூமில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அது ஒன்று கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு டியூட்டிங்கிறது வந்துச்சு. இதை நம்ம இப்போ விட்டுட்டு திருப்பி நம்ம ரிட்டர்ன் வரையில அப்படியே என்னன்னு பார்ப்போம். நம்ம இதுலேயே ரைட்டுக்கு போயிடலாமே, ஃப்ரீ ரைட்டு, இந்த ரைட்லேயே போவோம். நம்ம வாங்க அப்படியே போகலாம். கைஸ், என்னைக்குமே ஆனால் உங்கள்கிட்ட இதுதான் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு மட்டும் நம்மளை வச்சு செஞ்சிடறாங்க. ஒர்க் பண்ண தான் வந்திருக்கோம். ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு இதாக சொல்கிறேன். நம்ம அங்கே விட்டுட்டு திருப்பி இன்னொரு மருத்துவமனையை போயிட்டு திருப்பி அழகு நிலைக்கு போயிட்டு திருப்பி நம்ம அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு தண்ணி வேற இல்லை நம்ம ரூமில். நம்ம அண்ணன் ரூமில் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு குடிக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டு திருப்பி நம்ம ரூமில் வச்சுட்டு திருப்பி மேக்ஸால் போயிட்டு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரோம். அப்படியே வரிசையாக சொல்கிறேன். ஏன்டா அதனால் வீடியோவில் காமிக்கணும்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்க்கிருக்கு, அதனால் உங்களுக்கு நான் அதை காமிக்கலை. இன்றைக்கி உள்ள வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம வீடியோ என் பண்ணிக்கோம். ஒன்றும் சாப்பாடு வேறு நம்ம எதுவுமே பண்ணலை. என்ன பண்ணுறது இன்னும் புரியலை எனக்கு. பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பண்ணுவோம். எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.